அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் மற்றொரு வினாவை பார்க்கலாம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த வினாவை நாங்கள் அடிக்கடி சந்திக்கிற ஒரு வினா தான். இதில் பாருங்கள், இந்த ராமன் புத்தகம் ஒன்றின் 15ஆம் பக்கத்திலிருந்து 55ஆம் பக்கம் வரை வாசித்தான் எனில் அவன் வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கை யாது அல்லது எத்தனை என்று கேட்கலாம். அப்போ இந்த கேள்வியை பார்க்கக்கூட நாங்கள் பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, உடல் இடக்கண்டு 55லிருந்து 15 கழிச்சு ஆகவே எத்தனை சொல்லுவாங்க, அல்லது கையில் இருந்து எண்ணிக்கொள்வாங்க 15, 16, 17 அப்படி எண்ணிக்கொள்வாங்க. ஆகவே நாங்கள் இலகுவாக செய்கிற டெக்னிக்கை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், அவன் வாசித்து முடித்த பக்கம் எத்தனை பார்ப்போம். முதலாவது அவன் வாசித்து முடித்த பக்கம் 55. ஆகவே அவன் வாசிக்க தொடங்கிய பக்கம் 15. ஆகவே வாசித்து முடித்த பக்கத்திலிருந்து வாசிக்க தொடங்கிய பக்கத்தை கழிக்க வேண்டும். பாருங்க பிள்ளைகள், 5லிருந்து 5 போனால் 0, 5லிருந்து 1 போனால் 4. ஆகவே 40 வருகிறது. ஆகவே 40 என்று சொல்லி நாங்கள் விடையிட விடையை கொடுக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த 40ஓடு நாங்கள் வார விடையோடு, அதாவது வாசித்து முடித்த பக்கத்திலிருந்து வாசிக்க தொடங்கிய பக்கத்தை கழித்து விட்டு வரும் விடையோடு ஒன்றை கூட்டுதல் வேண்டும். ஆகவே ஒன்றை கூட்டணும் என்று சொன்னால் உண்மையிலேயே ராமன் வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கை 41. இதே போலதான் பிள்ளைகள் அந்த கண்காட்சி கேள்வி, உதாரணத்துக்கு 10ஆம் திகதியிலிருந்து 15ஆம் திகதி வரை ஒரு கண்காட்சி நடக்குது என்று சொன்னால் அந்த கண்காட்சி நடைபெற்ற நாட்களின் எண்ணிக்கை என்று கேட்டால் நாங்கள் பிள்ளைகள் உடனே சொல்லுவாங்க, எப்படி 15லிருந்து 10 கழிச்சு உடனே 5 நாட்கள் என்று சொல்லுவாங்க. ஆகவே இதில் நாங்கள் கவனத்தில் எடுக்கணும், 10ஆம் திகதியும் நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றதால தான் 15லிருந்து 10 கழிக்க வேண்டாம் 5 வரும்பிடையோடு ஒன்றை கூட்ட வேண்டும். அதுதான் என்று சொன்னால் 10ஆம் திகதி 10, 11, 12, 13, 14, 15 ஆகவே 6 நாட்கள் வரும். இந்த ரெண்டு வினாக்களுக்குமான செய்முறை ஒன்றுதான். அதாவது புத்தகங்களில் வார அந்த பக்கங்கள் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கான செய்முறையும், அதே போல் கண்காட்சி நடைபெற்ற நாட்களின் எண்ணிக்கை அல்லது வேலை 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு வேலை நடக்குது, ஆகவே அவர் வேலை செய்த நாட்கள் எண்ணிக்கை என்று கேட்டாலும், இந்த எப்படி கேள்விகளை மாறி மாறி கேட்டாலும் எங்களுக்கு செய்முறை ஒன்று தான். ஆகவே புத்தகங்களின் வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கைக்கும் எங்களுக்கு செய்முறை ஒன்று தான். அதாவது வாசித்து முடித்த பக்கத்திலிருந்து வாசிக்க தொடங்கிய பக்கத்தை கழித்து விட்டு வரும்பிடையோடு ஒன்றை கூட்ட வேண்டும். அதே போல கண்காட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது வேலை செய்ய தொடங்கினதாக இருந்தாலும் சரி, ஆகவே வேலை முடிவுற்ற திகதியிலிருந்து வேலை ஆரம்பித்த திகதியை கழித்து வரும் விடையோடு ஒன்றை கூட்டுகின்ற போது அதற்கான விடை வரும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் எப்போதுமே நாங்கள் ஸ்காலர்ஷிப்பில் நாங்கள் டெக்னிக்கை தான் பிடிக்கணும். அதாவது இலகுவாக எவ்வாறு அந்த வினாவுக்கு விடையளிக்க முடியும் என்ற பல டெக்னிக்களை நாங்கள் எங்களுக்குள்ள நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த புலமைக்கூடம் யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் இது போன்ற பல்வேறுபட்ட நுண்ணறிவு சார்ந்த டெக்னிக்களை உங்களுக்கு நான் சொல்லித் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.